தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ தமிழக அரசு தோட்டக்கலை துறையில் உதவி தோட்டக்கலை இயக்குனர் அப்புறம் தோட்டக்கலை அதிகாரி இந்த பணியிடங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு டிஎன்பிஎஸ் வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, மறக்காமல் கீழே தெரியுற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு விடும். கூகுளில் போய்ட்டு tnpsc.gov.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் நோட்டிஃபிகேஷன் 2018 கீழே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர்னு இருக்க இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதான் இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் டிஸ்பிளே ஆகும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 33 பேஜஸ் இருக்குது. நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் வரை தான் இதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். மொத்தம் 2 ஜாப் கேட்டகரிக்கு இவங்க அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் இதுக்கு 74 வேகன்சிஸும், ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் இதுக்கு 101 வேகன்சிஸும் இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆஃப் பே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது நோட்டிஃபிகேஷன் நம்பர் 29/2017 டேட்டட் 28/11/2017 அன்றைக்கே இதுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதில் அப்ளை பண்ணியிருந்தால் அவங்க திரும்பவும் இதுக்கு அப்ளை பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் எந்தெந்த கேஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் 2 ஜாப் கேட்டகரிக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம் சொல்லிட்டு சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் 25/10/2018 இன்றைக்கி தான் வெளியிட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன், உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா 21/11/2018 அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான எழுத்து தேர்வு என்றைக்கு நடக்கணும்னா 12/1/2019, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 13/1/2019 அந்த 2 டேட்டில் நடக்கும். அந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 ஜாப் கேட்டகரிக்கும் என்னென்ன டைமிங்ஸ் என்ன டேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட், அதாவது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பற்றி சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி அப்புறம் எம்பிசி டிசி எஸ்சி அருந்ததியர் அப்புறம் பிசி முஸ்லீம் டிஸ்ட்ரிபியூட் விடோஸ் இவங்க எல்லாருக்குமே நோ ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அதர் கேட்டகரிக்கு 30 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடாது, அதுக்கு மேலே போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இந்த வேலைக்கான கல்வி தகுதி டீட்டெயில்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ஹார்டிகல்ச்சர், அதாவது உதவி தோட்டக்கலை இயக்குனர் இந்த பதவிக்கு எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சர் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், அதாவது தோட்டக்கலை அதிகாரி இதுக்கு பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், இது எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அப்ளை பண்ணும்போது நீங்கள் இதை பற்றி எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்ல, சப்மிட் பண்ணவும் வேண்டாம். நீங்கள் இந்த வேலைக்கு தேர்ச்சி பெற்ற, அதாவது செலக்ட் ஆகிட்டிங்களா அப்பாயின்மெண்ட் டைமில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது தான் இதை நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும், எவ்வளோ நேரம் நடக்கும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 hours இந்த எக்ஸாம் 2 கட்டமாக நடக்கும். பேப்பர் 1 பேப்பர் 2. அதிலே பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாண்டர்டில் பிஜி டிகிரி ஸ்டாண்டர்டில் 200 கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஜென்ரல் ஸ்டடி 100 கொஸ்டின்ஸ், அது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் கேஸ்ட் வைஸ் சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்துங்க. அதுக்கு கீழே ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டுக்கு அதே மாதிரி 5 hours நடக்கும் 2 கட்டமாக. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நீங்கள் பொறுமையாக படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக நம்ம தமிழில் வர இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 மையங்களில் இந்த தேர்வு நடக்குது. அதாவது சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இந்த 3 இடத்துல இதுக்கான எக்ஸாம்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு, அதாவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் பிடெக் ஹார்டிகல்ச்சர், அதுக்கப்புறம் பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் இந்த 2 டிகிரியை இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்க பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் பட்டப்படிப்புக்கு இணையான கல்வி தகுதியாக கருதப்படும் சொல்லியிருக்கேன். அதே போல் எம்எஸ்சி அக்ரி இன் ஹார்டிகல்ச்சர் அவார்டட் பை அண்ணாமலை யூனிவர்சிட்டி இந்த டிகிரி ஈக்குவலண்ட் எம்எஸ்சி ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதுக்கான ரிசல்ட்ஸ் மார்ச் 2019லையும், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஏப்ரல் 2019லையும், டீட்டெயில்ஸ் ஆஃப் ஓரல் டெஸ்ட் செலெக்ஷன் லிஸ்ட் மே 2019 வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.